நடிகை கௌதமியின் 25 கோடி ரூபாய் சொத்துக்களை அபகரித்ததாக 5 பேர் கைது செய்யப்பட்ட வழக்கில் கைதானவர்கள் குறித்து பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளது. மகளின் படிப்பு மற்றும் தனது மருத்துவ செலவுகளுக்காக சுமார் 25 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை நடிகை கௌதமி விற்க முயன்றிருக்கிறார். சொத்துக்களை விற்பனை செய்து தருவதாக கூறி கௌதமன் என்ற கட்டுமான அதிபர் மற்றும் அவரது குடும்பத்தினர் 5 பேர் நம்பிக்கையின் அடிப்படையில் தன்னுடன் பழகி விட்டதாக கௌதமி போலீசில் புகார் அளித்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வந்த போலீசாருக்கு கௌதமன் மற்றும் அவரது குடும்பத்தினரை பிடிப்பதில் கடும் சவால் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் அனைவரும் கேரள மாநிலம் திருச்சூரில் பதுங்கியிருப்பது தெரியவர அங்கு விரைந்த போலீசார் அழகப்பன், அவரது மனைவி நாச்சியார் மற்றும் மகன், மருமகள், உறவினர் என 5 கைது செய்தனர். விசாரணையில் கைது நடவடிக்கையில் இருந்து தப்பிக்க 5 கோவிலில் பரிகாரம் செய்வதற்காக கேரளா சென்றதும் அங்கு நூதன முறையில் தலைமறைவாகி சினிமா பாணியில் போலீசாருக்கு போக்கு காட்டியதும் தெரியவந்தது. அழகப்பனின் மனைவியான நாச்சியார் கடவுள் நம்பிக்கை கொண்டவரான நிலையில் கேரளாவில் உள்ள ஒரு கோவிலில் பரிகாரம் செய்து கைது நடவடிக்கையிலிருந்து தப்பிக்க தன் குடும்பத்தினரை கேரளா அழைத்து சென்றிருக்கிறார். பரிகாரம் முடியும் வரை 5 கேரளாவில் உள்ள உறவினர் ஒருவரின் வீட்டில் பதுங்கி இருந்துள்ளனர். இதனிடையே 5 எதிராக லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்ட நிலையில் இதை அறிந்த அந்த உறவினர் 5 வீட்டை விட்டு வெளியேற்றியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மற்றொரு நண்பரின் வீட்டில் தஞ்சம் புகுந்த 5 தங்களின் வழக்கறிஞருடன் ஆன்லைன் கால் பேசி மூலம் பேசியது தெரிய வந்தது. பின் செல்போன் டவர் மூலம் போலீசார் கண்காணித்து வருவதை அறிந்த கும்பல் கொரியர் மூலம் செல்போனை அனுப்பி போலீசாரை சுற்றலில் விட்டதும் தெரிய வந்தது. கொரியரில் வலம் வந்த செல்போனை சென்னை அசோக் நகரில் வைத்து கைப்பற்றிய போலீசார் அதில் கிடைத்த செல்போன் விவரங்களின் அடிப்படையில் 5 கேரளாவில் இருப்பதை உறுதி செய்து கைது செய்திருக்கின்றனர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட 5 வரும் ஜனவரி 5ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க சென்னை எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிடப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.